ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரீ ஃபயர் ஃபுல் வீடியோ தான் போட போகிறோம். அப்புறம் இதில் இருக்க என்ன கேம்லாம் விளாட்ணுன்னு போடணுங்க. சுப்ரீம் டியூரஸ்டிக் ஸ்டிக் பண்ணுமா, ஸ்டம்பிள் கைஸ் பண்ணுமா, கிராஃப்ட் பிளாக் பண்ணுமா, ஃப்ரீ ஃபயர் இப்போ போட போகிறோம். ட்ராக்ஷன் போடணுமா, லெஜண்ட் ஃபைட்டர், ட்ராக் டால், பிசிக்ஸ் சிமுலேட்டர், கார் சிமுலேட்டர், ட்ரிஃப்ட், ரியல் கார் டிரைவிங், இதில் எது போடனாலும் சொல்லுங்கள். நம்ம ஃப்ரீ ஃபயர் ஃபுல் வீடியோ தான் போட போகிறோம். நான் அவ்வளோலாம் விளாட மாட்டேன், ஓரளவு நோவு தான். ஆனால் உங்களுக்கு என்னோடய ஐடி வேணும்னா நான் காட்டுறேன், இல்லைனா நீங்கள் கமெண்டில் ஐடி கேளுங்க, நான் உங்கள் டிஎம்க்கு அனுப்பிவிட்டுறேன். டிஎம்மாக ஏதோ பேர் வரும். 1 minute லோடிங் ஆகிட்டு காட்டுறேன். ஹலோ கைஸ், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், லோடிங் ஆகவே இல்லை. கடைசியில் என்னாச்சுன்னா நெட்டு இல்லை. அப்புறம் நெட்டு பைசா போட்டு நெட்டு போட்டாச்சு. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், கெட்டப்பை பார்த்துக்கோங்க. வெறித்தனமாக என்ன இது வேர்ல்டு வார் சீசன் என்ன வேண்டாம். எனக்கு ஃப்ரீ ஃபயரை பற்றி அவ்வளோ தெரியாது. இப்படி 2026 பின்னாடி மாதம் இருக்கா, விருத்தமாக இருக்கா. என்னால் லெவல் எத்தனைண்டு தான் இருக்கேன்னு கேட்டால், ஆமாம், நம்ம இப்போ தான் தொடங்க ஆரம்பிச்சிருக்கோம். என்னை முடிக்குது யார் கொடுக்கு. கன்று உங்கள்கிட்ட இதை விட பயங்கரமான கன்னுலாம் இருக்கும். நானே ஒரு கண்டுபிடிச்சு, இதனால் என்கிட்ட அவ்வளோ நல்ல கன்னுலாம் இல்லை. உங்களுக்கு ஃப்ரீ ஃபயரில் என்ன கன் பிடிக்கும்னு நான் சொல்கிறேன். சரி, உங்களுக்கு என்ன கன் பிடிக்கும்னு நீங்கள் சொல்லுங்கள். நம்ம என்ன விளாட்லாம்னா, ஃபஸ்ட்டு பாட்டில் ட்ராயல் விளாட்லாமா? ஃபஸ்ட்டு லோன் உல்ஃப் போடுவோம். மேட்சுக்குள்ளே போகலாம் கைஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆடில் போடுங்க. அவன் தான் கன் எடுக்கணும். எந்த கன் எடுக்கான்? டெசர்ட் ஈகிளா? பரவாயில்ல, ஷார்ட் கன்னும் எடுக்கான். நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட் கன்னை வச்சே போட ட்ரை பண்ணுவோம். ஏன்னா ஷார்ட் கன் அது இல்லாமல் அவ்வளோ வராது. இங்கே கைஸ், நான் ஏதோ ஒரு இடத்துல தப்பு போட்டிருந்தா மறக்காமல் சொல்லுங்கள். நான் இப்போ தான் அது மாதிரி விளாட்றதுனால கொஞ்சம் இதாக தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. ஸோ அவன் இந்த கண்ணு போட்டானோ வரும் கைஸ். எப்படி ஆணி அப்படிங்கிறாங்க. ஸோ அப்பா போட்டாச்சு. வணக்கம் மாப்பிள்ளை. என்கிட்ட எமௌண்ட்டாக இருக்காது. இந்த ஃபஸ்ட்டாக கிடைக்கிற எமௌண்ட்டு ஐயோ, அந்த எமௌண்ட்டு தான் நம்மகிட்ட இருக்கும். நம்ம ஸ்னைப்பர் எடுத்துப்போம். ஏன்னா நம்மளுக்கு எப்போவுமே அங்கே போனாலும் ஸ்னைப்பர், இங்கே போனாலும் ஸ்னைப்பரு. எனக்கு எப்போவுமே பிடிச்சது ஸ்னைப்பர். அவங்ககிட்ட தான். மேலே வரானே கீழே போவேன். செட்டு ஹெட்ஷாட். ஆனால் கண்டா மாப்பிள்ள தேனியிலேருந்து. நெக்ஸ்ட் ஆய். இதேமாரி ஃப்ரீ ஃபயரில் ஜாம்பி கிரேவியார்ட் மோடும், ஹைட் அண்ட் சீக்கு, அப்புறம் க்ளோ கிளாஷ், இந்த க்ளோவால் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம்ல. அந்த பொருளெல்லாம் உங்களுக்கு விளாடி பண்ணணும்னா கமெண்ட் அனுப்புங்க. இங்கேருந்து மறைமூலமாக போடும். எனக்கு போட்டாச்சு. ஹெட்ஷாட்டா இல்லை, சும்மா அந்த எமௌண்ட்டை போட்டிருந்தா கடுப்பாயிருவீங்க. என்னடா இந்த எமௌண்ட்டை வச்சு சீன் போட்டு நடக்கான்னு. அப்படிலாம் இல்லை. இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்மளோட என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏ
இருக்கட்டும், நம்மளும் 3 பாயிண்ட், அவனுக்கு 2 பாயிண்ட். இது வேலைக்காவது எடுத்தால் தான் திருவிடும். எனக்கு ரொம்ப பிடிச்ச கன்று எஸ்எம்ஜி. ஆனால் அதில் ஃப்ரீ ஃபயரில் எஸ்எம்ஜின்னு இருக்காது. நம்மளுக்கே வா கைஸ், இப்போ வார இப்போ பொழிச்சிரும் ஸ்னைப்பரா இது. இப்போ வரேன் கைஸ். இல்லை நம்ம கிட்டே அந்த எமௌண்ட்டை போடுறோம். அண்டை நிறைய எமௌண்ட் இருக்கும், அது வேறு விஷயம். நம்ம கிட்ட அந்த எமௌண்ட்டா வேலைக்கு செட்டில் ஆகுது. பயந்துட்டாங்க, மேலே வர மாட்டேங்கான். வெந்தான் வித்தேன். ஐயோ சே வர்றங்க. அவன்கிட்ட அதே மட்டும்தான் இருக்கும். தெரியலையே, அதே போடுறான். நம்மளை போல டம்மி பீஸ். அங்கே என் கூட விளாட்றவங்க இங்கே வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள். வணக்கம்டா. என்கிட்டேவா கொய்யால அடிச்சு பிடிச்சி சாய வச்சிருவோம்டா. யாருன்னு நினச்ச பூயாடா. 4 பாயிண்டா என்னடா இது இப்படி போகுது. சரி விட்டுரு அப்படியே நம்ம தான். சரி நம்ம அடுத்து எங்கே போக போகிறோம்னா பேட்டில் ராயல் வேண்டாம். ஏன்னா பேட்டில் ராயல் போட்டோம்னா அவங்களுக்கே போகிற முடிச்சிடும். நம்ம க்ளோவார் பண்ணுமான்னு சொல்லுங்கள். நம்ம ஸ்னைப்பர் போடும். மேட்ச் உள்ள போனால் நம்மளுக்கு காமிக்கே. நம்மளுக்கு எப்போவுமே M828 இந்த ஸ்னைப்பர் தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே ஒருத்தன் நம்மளை ஸ்கோர் போடுறோம். ஓய்யா அச்சு பிடிச்சி சாச்சுறேன். யாருக்கிட்ட கொய்யால நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியுமா? அச்சு சாச்சுறேன். என்ன ப்ரோ அந்த பிளேயர் மட்டும் அப்படியே நிற்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ஒன்றும் கைஸ் அவங்களுக்கு ஸ்டக் ஆகிட்டு போல். சார் வீடியோ எடுக்கும்போது தான் இந்த கேம்லாம் வராது. வருங்க கைஸ் ஆணியாக பிடுங்குறாங்க. ஐயா சரி நம்ம தான் கைஸ் லீடிங்கில் இருக்கோம். 6 கிலோ அடிச்சிருக்கோம். நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தர் 6 கிலோ அடிச்சிருக்கோம். நம்ம தான் கைஸ் 7 கிலோ அடிச்சிருக்கோம். பார்த்துக்கோங்க. வேறு எழுத்துட்டு இருந்தாலும் ஆரம்பத்தில் நமக்குலாம் வரும்.
சரி ரன்னிங்கில் அடிக்கலாம்னு நினச்சேனே. யாருன்னு நினச்சா அச்சு சாச்சிடுவேன். நான் எவ்வளோ பெரிய ஓஜி பிளேயர்னு தெரியுமா அப்படின்னு சொன்னால் சொல்லுவேங்க கமெண்டில். லே உருட்டாதல லே, இப்போ தான் நல்லா சொன்னேன், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு. ஒரு எழுத்துலையும் சொல்லி வாய முடியல பிள்ளையவா. வர்றேன் கைஸ், எப்படி சோறு விடுறேன்னு. சரி நம்மளை டாட்டா காமிச்சோம் போங்க கைஸ். நம்ம தான் லீடிங்கில் இருக்கோம், 12 கில் அடிச்சிருக்கோம். தட்டுவாங்க சே, நம்மளாம் ஸ்கோப் வச்சுருக்கோம். ஐயா டச் இருக்க மாட்டீங்க. சரி சமாளிப்போம். யாருக்கிட்ட கொய்யால எனக்கு நிமிஷம் கைஸ், எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். யாருக்கிட்ட கொய்யால அச்சு போட்டேண்ணா, போட்டுட்டேன். ஐயா ஒன்றும் ஒர்க் ஆக மாட்டேங்க. ஒர்க் ஆக மாட்டேங்கி. இது நீதானா பறக்கூடும். ஏய்யா எவ்வளோமாயி போச்சு ஓடு. இது தெரியாது, உட்கார்ந்த போஸ்டில் அடிக்கணும்ல, மேலே போக முடியாதான். மாப்பிள்ளை நீ எப்போ இங்கே வந்த? நான் இப்போ வந்துட்டேன். பிளட்டா போட வேண்டியதான், போயிட்டோல நம்மளே போடுறோம். மாப்பிள்ளை மேலே விட. போடு. ஐயா மூணாவது இடத்துல இருக்குமா விக்ட்ரி. அடித்தோம், ஆனால் 16வது கில்லு தான் அடிச்சிருவான். லாஸ்ட்டுக்கு முந்தினது. ஆனால் கைஸ் இந்த வீடியோ இதுக்கு மேலே போனோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தான மாதிரி தெரியும். மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதையும் போட்டு கொட்டுறானே 16 கில்லு 16 ஸ்கோர்னு. சரி இருக்கட்டும் கைஸ், அடுத்த வீடியோவில் மேலும் சந்திப்போம். அது வரைக்கும் பை பாய்.